ஒவ்வொரு மனிதனுக்கும் பேசும் ஆற்றல் என்பது இறைவன் அளிக்கின்ற ஒரு வரம். மனிதன் பேசுகின்ற வார்த்தையை கொண்டே ஒருவர் நல்லவர், ஒருவர் தீயவர் என்று தீர்மானிக்கப்படலாம். பேச்சு திறமையினால் நாம் ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தை விழிப்புணர்வுள்ள ஒரு சமுதாயமாக மாற்றுகின்ற மக்களும் நம்மிடையே சூழ்நிலைக்கு ஏற்ப மனித மன வார்த்தைகள் கட்டாயமாக மாறுகின்றது. நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வாக்குகளுக்கும் விடை பேசுகின்ற மக்களும் இந்த உலகத்தில் உண்டு. அப்படியானால் மனித வார்த்தையில் உண்மை இல்லை, மனித வார்த்தையில் உணர்வு வெளிப்படுவதில்லை. உயிரற்ற வார்த்தையாக மனித உயிரினை வாழ வைப்பதற்கு பதிலாக உயிரை பறிக்கின்ற வார்த்தைகளை பேசுவதை நம் அன்றாடம் சில நிகழ்வுகள் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் கடவுளின் வார்த்தை எப்படி இருக்கும்? சமீபத்தில் நம்முடைய திருச்சபைக்கு உட்பட்ட பள்ளிக்கூடம் சிஎஸ்ஐ தொடர்புடைய அச்சமிட்டு நம்முடைய குருவானவர் தாராளராக இருக்கிறார்கள். என்னுடைய மனைவி தலைமை ஆசிரியராக இருக்கிறார்கள். கடந்த மாதத்தில் இந்த வாக்காளர் பெயர் சேர்ப்பு அது நானும் அந்த பள்ளிக்கூடத்தில் அமர்ந்திருந்தே அப்பொழுது ஒரு அம்மானவர்கள் வேகமாக வந்து இந்த பெயர் எல்லாம் கொடுத்துவிட்டு, நான் திருச்சபை ஆயிரத்துக்கு தெரியாது, என்னுடைய மனைவிக்கு வந்து அப்போ நான் ஒரு அடிப்படை இந்து சபையை சார்ந்தவர்கள், எனக்கு அந்த முழு வேதாகமும் கட்டாயம் எனக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். நான் பார்த்து கொண்டே இருந்தேன். இப்போ நீங்கள் பிற சமயத்தில் சொல்லுகிறீர்கள், புதிய ஏற்பாடு இருக்கிறத வாசிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கணும். சொன்னாங்க, இல்லை, எனக்கு மிகவும் பிடித்தமான வசனம் நீதிமொழிகள். நீதிமொழிகள் பக்கத்து கிறிஸ்தவ வீட்டிலிருந்து நான் வாங்கி படிப்பேன். அந்த வசனத்தை படிக்கும் போது எல்லாம் என்னுடைய கண்ணீர் மழுக, கடவுளே என்னிடத்தில் பேசுகிற மாதிரி எனக்கு உணர்வு. அவ்வளவு ஆலோசனைகள், அவ்வளவு வார்த்தைகள். நான் அந்த நீதிமொழிகளை படிக்கும் பொழுது நான் அழாமல் இருக்க மாட்டேன். ஆகவே தயவுசெய்து எனக்கு இந்த ஏதாவது உங்களால் கொடுக்க முடியுமா இருக்கேன். எனக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கடவுளின் வார்த்தை ஒரு உயிருள்ள ஒரு வார்த்தை. கடவுளின் வார்த்தை ஒரு உணர்வுள்ள ஒரு வார்த்தை. கடவுளின் வார்த்தை ஒரு உண்மையான ஒரு வார்த்தை. கடவுளின் வார்த்தை அது வல்லமையானது. கிறிஸ்தவ மக்களுக்கு மாத்திரமல்ல, அனைத்து மக்களுக்கும் அது வாழ்வு கொடுக்கின்ற வார்த்தையாக அந்த அம்மா மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். அப்படியானால் இந்த கடவுளுடைய வார்த்தை நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் என்று தாவீதை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 3 காரியங்களை என் மனதிற்குள் வைத்தது. அந்த 3 காரியங்கள் நமக்குள் இருக்குமானால் நிச்சயமாக நாம் கொண்டாட இருக்கின்ற கிறிஸ்து பிறப்பும் நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வருகையும் ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று எனக்கு நான் யோசித்தேன். அப்படியானால் முதலாவதாக the word of God is life giving. கடவுளுடைய வார்த்தை நமக்கு அது வாழ்வு கொடுக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு வாசிக்கின்ற பழைய பாடு ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்கள் உள்ள பகுதியில கடவுள் இஸ்ரவேல் மக்கள் மீது வைத்துள்ள அன்பினையும் பேர் இரக்கத்தையும் அளித்து ஒரு அழகான ஒரு வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு ஒரு நலமான ஒரு வாழ்க்கை வாழ ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அங்கே கடவுள் அந்த மக்களுக்கு அழைப்பு விடுப்பதை நாம் வாசிக்கிறோம். அதே 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் போடப்பட்டபடி நலமான வாழ்க்கை மட்டுமன்றி அந்த மக்களுக்கு ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை வாழ கடவுள் அங்கே அழைப்பு விடுப்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஏசாயா 55 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி கடவுளின் வார்த்தை நம்பிக்கை அளிக்கின்ற வார்த்தையாக ஒரு வாக்காக இருக்கின்றது. எப்படி பனியும் மழையும் ஒரு விவசாயிக்கு நம்பிக்கை அளிக்கின்றதோ அப்படியே கடவுளுடைய வார்த்தையும் மனித வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை தருவதாகவும் ஒரு நிலையான ஒரு வாழ்வை கொடுப்பதாகவும் இந்த பகுதியை நாம் வாசிப்பதை காண்கிறோம். இப்ப நம்முடைய பாதையில் வெளிச்சமாக இருக்கும்படி கட்டாயமாக ஒரு நிலையான ஒரு வாழ்வு வேண்டும். இங்கு நிலையான வாழ்வு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது,
அருமையான மக்களே, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பற்றி சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். அந்த நிலை வாழ்வுக்குள் கட்டாயமாக சமாதானம் நிறைந்த வாழ்வு இருக்க வேண்டும் என்று கடவுள் அவர்களுக்கு தருகிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்வுக்கு, நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும்படி முதலாவது வெளிச்சம், என்ன வெளிச்சம்? நம்முடைய பாதைக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள். சமாதானம் நம்முடைய பாதையில் இருந்தால்தான் ஒரு நிலையான ஒரு வாழ்வை கடவுள் வாக்கு கொடுக்கப்பட்டது நாளிலே நிறைவேற்றுவார். இந்த சமாதான பாதை யாரால் உருவாக்க முடியும் என்று கேட்டால், மத்தேயு 5:9 சொன்னபடி சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். அப்ப நீங்களும் நானும் தான் இந்த சமாதானத்தை உருவாக்க முடியும். அந்த சமாதானத்தின் மூலமாக நிலை வாழ்வை உருவாக்க